மத்தேயு 11ஆம் அதிகாரம் 1 5 வசனங்கள். இயேசு தம்முடைய 12 சீஷர்களுக்கு கட்டளை கொடுத்து முடித்த பின்பு, அவர்களுடைய பட்டணங்களில் உபதேசிக்கவும், பிரசங்கிக்கவும் அவ்விடம் விட்டு போனார். அத்தருணத்தில் காவலில் இருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு, தன் சீஷரில் 2 பேரை அழைத்து, வருகிறவர் நீர்தானா, அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள். குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பாணி நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. அப்ப யோவான் ஸ்நானகனுடைய டவுட் என்ன, சந்தேகம் என்ன? வருகிறவர் நீர்தானா, அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டும்? ஆனா யோவான் ஸ்நானகன் தான் முதல்ல சொன்னது. என்ன சொன்னது? இவர்தான் ஆட்டுக்குட்டி, தேவ ஆட்டுக்குட்டி. இவருடைய பாதரட்சையை அவிழ்க்கிறதுக்கு கூட எனக்கு தகுதி இல்ல. அது மாத்திரமல்ல, இயேசு ஞானஸ்தானம் கொடு அப்படின்னு கேட்ட போது கூட, நான் உங்களுக்கு எப்படியா ஞானஸ்தானம் கொடுக்கிறது அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நம்ம இப்படிதான் நியாயத்தை நிறைவேற்றணும் அப்படிங்கிற. ஆனா இப்ப டவுட் வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நாம இந்த டவுட்டை கிளியர் பண்றதுக்காக யோவான் ஸ்நானகன் இயேசுவின் இடத்திலேயே கேள்வி கேட்பதை அறிய முடியும். ஐயா, வருகிறவர் நீர்தானா, அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா? அப்ப இயேசுவினுடைய பதில் எப்படி இருக்கு? அவரு அதாவது எந்த கிரியைகளை எல்லாம் கண்டு, பாருங்களேன் 2வது வசனத்துல, கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு. அப்ப யோவான் ஸ்நானகன் இந்த டவுட் வந்ததுக்கு காரணமே கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு. ஏன்னா இவர் வந்தவரு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செஞ்சுட்டு இருக்கிறாரு, இன்னும் ஆட்சியை கைப்பற்றலையே, இன்னும் அரசாங்கம் மாறலையே அப்படின்னு ஒரு டவுட் வந்துருச்சு. இயேசு என்ன பதில் சொல்றாரு? இயேசு தன்னுடைய கிரியைகளையே காண்பிக்கிறார். நீ என்ன கிரியைகளை பார்த்தாயோ, என்ன கிரியைகளை பார்த்து உனக்கு சந்தேகம் வந்ததோ, அதே கிரியைகளையே கர்த்தர் காட்டுகிறார். அதாவது மறுபடியும் சொல்றாரு, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள். அது மாத்திரமல்ல, இவங்க சரியா சொல்லணுங்கிறதுக்காக இவரே சொல்லி கொடுக்கிறார். குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பாணி நடக்கிறார்கள். பாருங்கப்பா, நீங்க கேட்கிறதையும் பார்க்கிறதையும் போய் சொல்லுங்க அப்படின்னு சொன்னவர் அதோட விடல, மறுபடியும் என்னென்ன கிரியைகளை எல்லாம் நடத்தி இருக்கிறார் என்பதை அவரே பட்டியலிடுகிறார். இல்லையா? எதுக்காக இந்த பட்டியல்? எல்லாமே ஏற்கனவே சொல்லி பார்க்க சொல்லியாச்சு, நீ ஏன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லியாச்சு, மறுபடியும் ஏன் சொல்றாரு அப்படின்னா, இதுக்கு நாம எகிப்துக்கு போகணும். எகிப்துக்கு போனோம்னா இந்த சந்தேகம், இயேசு கிறிஸ்து ஏன் கிரியைகளை பார்க்க சொல்லுகிறார் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் வந்து இல்லையா? யாத்திராகமும் 7ஆம் அதிகாரம் 23வது வசனம். யாத்திராகமும் 7:23. பார்வோன் இதையும் சிந்தியாமல் தன் வீட்டிற்கு திரும்பி போனான். 22ல எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது, அவர்களுக்கு செவி கொடாமல் போனான். யாருக்கு செவி கொடாமல் போனான்? அவனுடைய அவனுடைய மந்திரவாதிகளுக்கு செவி கொடாமல் போனான். அப்ப பாருங்களேன், ஒரு மனிதனுடைய இருதயம் எப்படி கடினப்படுகிறது என்றால், 23வது வசனம் நமக்கு தெளிவா தெரியுது. சிந்தியாமல் போனான். நீ எதை சிந்திக்கலையோ, எதை குறித்து யோசிக்கலையோ, அது உங்களுக்கு விளங்காது. இருதயம் கடினமாவதற்கு மிகச் சிறந்த ஆயுதம் எது? சிந்திக்க விடாமல் பண்ணுவது. கர்த்தர் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார் எப்படின்னா, அவன் பார்க்கிறான், காட்சியை பார்க்கிறான். எகிப்துல இருட்டா இருக்கு, இஸ்ரவேல் இருக்கிற கோசே நாட்டுல இருட்டு இல்ல. அதை குறித்து சிந்திக்கல. ஏன் அங்க மட்டும் இருட்டு இருக்கு,
அங்க மட்டும் இருட்டு இல்ல, இங்க மட்டும் இருட்டு இருக்கு. கல்மழை பெய்யுது, அங்க மட்டும் கல்மழை பெய்யல, இங்க மட்டும் கல்மழை பெய்யுது. கொள்ளை நோய் வருது, அங்க மட்டும் கொள்ளை நோய் வரல, இங்க மட்டும் கொள்ளை நோய் வருது. இப்படி பார்க்கிறவைகளை குறித்த தெளிவு அவனுக்கு வரல. ஒரு விஷயத்த பார்த்தா அது அவனை எந்த விதத்திலும் பாதிக்கல. அந்த கிரியைகள் எல்லாம் பெரிய பெரிய கிரியைகள். அதாவது ஒரு தண்ணிய எடுத்து தரையில ஊத்துனா அது எல்லாமே ரத்தமா மாறுது. இது சாத்தியமா? கொஞ்சம் மாறலாம். ஆனா எல்லாமே மாறுதே. தவளை எல்லா இடத்துலயும் தவளை வருது. அவரு சொன்ன நேரத்துல தவளை போகுது. எப்பப்பா ஜெபிக்கணும், தவளை போகணும்னு சொல்லி எப்ப தேவனிடத்துல வேண்டணும்னு சொன்னா, நாளைக்கு காலையில அப்படின்னு பார்வோன் பதில் சொல்கிறான். அப்ப நாளைக்கு காலையில போனா போதும். ஏன் அவன் அப்படி சொல்லியிருக்க வாய்ப்பு உண்டுன்னா, தேவன் என்ன செய்கிறார்? அவர்தான் இத போக்குறாரா அப்படிங்கிறதுக்காக பார்த்திருக்கலாம். அதன்படியே அடுத்த நாள் காலையில தவளை எல்லாம் போகுது. அப்ப என்ன விஷயம்? பார்வோனுடைய இருதயம் சிந்திக்க தவறியது. சிந்திக்க தவறினாலே பார்க்கிற காரியங்களை குறித்த தாக்கமோ அல்லது விசுவாசமோ வரவில்லை. இயேசு கிறிஸ்து லாசருவை எழுப்ப போகும்போது என்ன சொல்லி கூட்டிட்டு போறாரு தெரியுமா சீஷர்களை? யோவான் 11ஆம் அதிகாரத்துல சீஷர் இடத்துல சொல்றாரு பாருங்க. யோவான் 11:15 நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆவதற்கு ஏது உண்டாயிற்று. இப்ப என்ன சொல்றாரு? இப்ப நாங்க இருந்திருந்தேன்னா உங்களுக்கு விசுவாசம் உண்டாயிருக்காது. ஏன்னா லாசருவை சாக விட்டிருக்க மாட்டேன். இப்ப லாசரு மரித்து போயிட்டான். இப்ப நம்ம எல்லாம் போறோம். அங்க நான் போய் லாசருவை எழுப்ப போகிறேன். அதை பார்த்த உங்களுக்கு விசுவாசம் உண்டாகும். அது ஒரு கிரியை. எப்படிப்பட்ட கிரியை? பலத்த கிரியை. இதுவரைக்கும் யாருமே செய்யாத கிரியை. அப்ப அந்த கிரியையை பார்த்த உங்களுக்கு விசுவாசம் உண்டாகும். நல்லா கவனிங்க. நாம இன்னைக்கு எதை பத்தி பாக்குறோம் அப்படின்னா, அல்லது எங்கிருந்து ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படின்னா, எங்கிருந்து ஆரம்பிச்சிருக்கோம்? மன்னிக்கவும், யோவான் ஸ்நானகன் இடத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். எதுல இருந்து ஆரம்பிச்சிருக்கிறோம்? கிரியைகள்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கோம். எதுல இருந்து ஆரம்பிச்சிருக்கோம்? நல்ல கவனிங்க. முதல் தடவை கிரியைகளை கண்டு சந்தேகத்தோடு ஆட்களை அனுப்புகிறான் யோவான் ஸ்நானகன். இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொல்றாரு? காண்கிறதையும் கேட்கிறதையும் போய் அறிவிங்கன்னு மாத்திரம் சொல்லிட்டு விட்டுல மறுபடியும் அவரே லிஸ்ட் போடுறாரு. இதுதான் கிரியைகள். ஏன் பார்வோனுக்கு போனோம்? பார்வோன் கிரியைகளை கண்டான், கண்டுமே புத்தி சிந்திக்கல. உங்களுக்கு கொஞ்சம் சிந்தனை வருதா? இப்போவாவது எதை பத்தி பேசிட்டு இருக்கிறோம்னு? கர்த்தர் உன் வாழ்க்கையிலே செய்கிற கிரியைகளை கண்டு நீ சிந்திக்கவில்லை என்றால் இது கர்த்ததானா, இல்லது நானே செஞ்சுக்கிட்டேனா, இல்லது என்னுடைய பலத்தினாலே இதை செஞ்சனா, என்னுடைய ஞானத்தினாலே செஞ்சனா? ரெண்டுமே ஆபத்து. இது யார் செஞ்சாங்க அப்படின்னு தெரியாம இருக்கிறதும் ஆபத்து, சிந்திக்காம இருக்கிறதும் ஆபத்து. இத நான் செஞ்சேன், என் ஞானத்துல செஞ்சேன், என் பலத்துல செஞ்சேன் அப்படின்னு வாழ்றதுமே ஆபத்து. இங்கே இயேசு கிறிஸ்து தெளிவாய் சொல்லி கூட்டிட்டு போறாரு. அங்கே பலத்த கிரியை நடக்க போகிறது, அதை கண்ட நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சீஷர்களிடத்துல சொல்லி கூட்டி செல்கிறார். இன்னொரு செய்கைகளை பார்ப்போம். இன்னொரு பலத்த கிரியை பார்ப்போம். ரோமர் 11ஆம் அதிகாரம், மார்க் 11. இதுல இயேசு கிறிஸ்து அத்திமரத்தை சபிக்கிறார். அத்திமரத்தை சபிக்கிறார். சபிச்சுட்டு தேவாலயத்துக்கெல்லாம் போயிட்டு திரும்பி வரும்போது 21வது வசனம், 11:21.
பேதுரு நினைவு கூர்ந்து ஆஹ் அவரை நோக்கி, ஆஹ் ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான். இயேசுக்கு பதில் என்ன சொல்றாரு அதுக்கு? இயேசு அவர்களை நோக்கி, ம் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். இப்ப இப்போ ஒரு செய்கை நடக்குது, பலத்த செய்கை. இதுவுமே பலத்த செய்கை தான். ஏன்னா இயேசு சொன்னபடியே அத்திமரம் பட்டு போயிற்று. எப்படி பார்வை, அதாவது பார்வை இல்லாதவர்கள், குருடர்கள் பார்வை அடைந்தார்களோ, சப்பானிகள் நடந்தார்களோ, லாசரு உயிர்த்தெழுந்தானோ, அதே போலவே மரம் பட்டு போவது என்பதும் ஒரு பலத்த செய்கை தான். இப்ப அந்த செய்கையை பேதுரு நினைவு கூறுகிறான். பேதுரு நினைவு கூர்ந்து, இப்ப இயேசு கிறிஸ்து நினைவு கூர்ந்த பேதுருவினிடத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுவது என்ன? விசுவாசம் உள்ளவனாயிரு. அப்ப கிரியைகள் என்ன செய்யணும்? கிரியைகளை பார்க்கிற நான் என்ன செய்யணும்? நினைவு கூறணும். இது கர்த்தர் தான் செய்தார். ஐயா, நீங்க சொன்னபடி மரம் பட்டு போயிற்றே. அப்ப கர்த்தர் செய்தார் என்பதை மாத்திரம் நினைவு கூறுவதோடு நிறுத்தக்கூடாது. அவர் மீது விசுவாசமும் வைக்க வேண்டும். அப்ப கிரியைகளை நம் வாழ்க்கை எல்லாமே கிரியைகள் தான். செயல் இல்லாத வாழ்க்கையே இல்லை. காலையில சமைக்கிறோமா, அதுவும் ஒரு கிரியை தான். வேலைக்கு போறோமா, கிரியை தான். நம்ம செய்யற செயல் எல்லாமே கிரியைகள் தான். இதுல கர்த்தருடைய கிரியை இருக்கிறதா என்றால், ஆம். எங்களுக்காக எங்கள் கிரியைகளை எல்லாம் நடத்துகிறவர் நீர் அல்லவோ. யார் சொல்றது? எரேமியா தீர்க்கதரிசி சொன்ன வசனம் நமக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. அப்ப நம்முடைய நம்முடைய காரியங்களை, நம்முடைய செயல்களை நமக்காக நடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார் என்று நாம் நினைப்போமானால், நாம என்ன செய்ய ஆரம்பிச்சிருவோம்? அவரை விசுவாசிப்போம். அது மாத்திரமல்ல, அவரை மகிமைப்படுத்த ஆரம்பித்து விடுவோம். பேசிக்கிட்டே இருப்போம். அவர் நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்தபடியினாலே அவரை குறித்து மகிமைப்படுத்தி பேசுவோம். அவரை போற்றி பேசுவோம். அவரை துதித்து பேசுவோம். அவரை துதித்து பாடுவோம். பேசுறாங்களா இல்லையா? என்ன கிரிக்கெட்டுங்கிற, என்ன மேட்சுங்கிற, அந்த மேட்ச நீ பார்த்திருக்கணுமே, அப்படி ஒரு ஷாட், 6 அங்க போகுது, 4 இங்க போகுது, அந்த பால் அப்படி ஸ்விங் ஆகி வந்துச்சு பாரு. பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அவர்கள் பார்த்த கிரியைகள், அங்க பார்த்த ஆக்ஷன் பிளாக் அவர்களை பாதித்து இருக்கிறது, அவர்களை சிந்திக்க வைக்கிறது. அவன் எப்படி இப்படி பால் போட்டான்? அந்த காமெடி சீன் இருக்கு பாரு, சூப்பரா கேமரா வச்சிருக்காங்க. அந்த சண்டை காட்சி இருக்கு பாரு, என்ன சீனு! அப்படி வந்து நம்மாடு மேல பறந்து ஜம்ப் பண்ணி அடிக்க, அதையெல்லாம் மனிதர்கள் பேச முடிகிறது என்றால், அதை காட்டிலும் பெரிய கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்கிற கர்த்தரை மகிமைப்படுத்தி பேச முடிகிறதா? அவர் நமக்கு எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார், எவ்வளவு அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறார். அவரை குறித்து பேசுகிறவர்களாய் காணப்படுகிறோமா? துதிக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறோமா? நம்ம அப்படியே நடைப்பிணமா வாயை துறக்காதவங்களா போறோம், வாயை துறக்காதவங்களா வரும். கர்த்தருடைய மகிமை கண்டு, கர்த்தருடைய கிரியை கண்டு நாம் அசந்து போய் நிற்க வேண்டாம். இது எப்படி சாத்தியமாயிற்று? இது எப்படி நடந்தது? என் கர்த்தர் கிரியை செய்கிறார் என்று சொல்லி அவரை துதிக்கிறவர்களாய், அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டாம். இன்னும் மௌனத்தில் இறங்குகிறவர்கள் அவரை துதியார்கள் என்று சொன்ன சங்கீதக்காரனை போல நாம் அப்படியே போறோம். ஏதோ நம்ம செஞ்சிட்டோம், நம்ம முடிச்சிட்ட இந்த வேலையை, நம்ம பேசிட்டோம், நம்ம எல்லாத்தையும் சாதிச்சிட்டோம் அப்படிங்கிறது போல அவருக்கு நன்றி சொல்ல கூட நேரம் இல்லாது. ஏன் நன்றி சொல்ல நேரம் இல்ல? வெரி சிம்பிள். அவர் செஞ்சாருன்னு நம்ம நினைக்கிறது இல்லை. இது அவருடைய கிரியையாய் நம்ம பார்க்கிறது இல்ல. அவருடைய செயலாய் நம்ம பார்க்கிறது இல்ல. அவருடைய செயலாய் நாம் பார்ப்போமானால், நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறவைகளை எல்லாம் அவர் நடத்துகிறார், நடத்துவிக்கிறார் என்று நாம் பார்ப்போமானால், நாம என்ன செய்ய ஆரம்பிச்சிருவோம்? அவரை ஸ்தோத்தரிக்க ஆரம்பிச்சோம், அவரை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சோம். இங்க நம்ம ரோமர் 1ஆம் அதிகாரம் 21 வாசிங்க. ரோமர் 1:21. ரோமர் 1:21.
அவர்கள் தேவனை அறிந்தும் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமல் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தேவனை எப்படி அறிந்து கொள்வது? நீ ஏன் ஸ்தோத்தரிக்கல? ஏன்னா நீ அவருடைய கிரியையை பார்க்கல. அவருடைய கிரியைகளை பார்க்கிற எந்த மனிதனும் ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருப்பான். புலம்பிட்டே இருக்கிற மனிதர்களை பாக்குறீங்களா? புலம்பிட்டே இருப்பாங்க, முறுமுறுத்து கொண்டே இருப்பார்கள், ஏதோ ஒண்ணு பேசிக்கிட்டே இருப்பாங்க. நானும் நீங்களும் எப்படி காணப்பட வேண்டும் என்றால் ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருக்க. இல்லைங்க, நான் மனசுக்குள்ளேயே ஸ்தோத்திரம் சொல்லுவேன் அப்படின்னீங்கன்னா நல்லது. மனசுக்குள்ளேயே ஸ்தோத்திரம் சொல்லுங்க, மனசுக்குள்ளேயே கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆனால் அது முகத்திலே தெரியும், அதுல ஒரு வெளிச்சம் தெரியணும், அதுல ஒரு பிரகாசம் தெரியணும், அதுல தேவ மகிமை வெளிப்படணும். நம்முடைய ஸ்தோத்திரங்களும் நம்முடைய துதிகளும் எப்போதும் இருக்க வேண்டும். ஏன்னா பரலோகத்துல நமக்கு அந்த வேலையை தவிர்த்து வேற ஒரு வேலையும் இருக்க போறது இல்லை. அவருடைய மகிமையை பார்த்து நாம் ஆச்சரியப்பட்டு, எப்படி படத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு, கிரிக்கெட்டை பார்த்து ஆச்சரியப்பட்டு பேசிக்கிட்டே இருக்கிறாங்களோ, அப்படி போல இன்றைக்கும் நாம் அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் பரலோகத்திலே நமக்கு அது ஒண்ணுதான் வேலை. அவருடைய மகிமையை பார்த்து நம்மளால துதிக்காம இருக்க முடியாது. அவருடைய மகத்துவத்தை பார்த்து, அவருடைய பரிசுத்தத்தை பார்த்து நம்மால அவரை ஸ்தோத்தரிக்காம இருக்கவே முடியாது. அது மாத்திரம்தான் நம்ம செய்வோம். ஏன்னா அவ்வளவு வல்லமை. இப்ப நானும் நீங்களும் கிரியைகளை பார்க்கிறோமா? சிந்திக்கிறோமா? பார்வோன் சிந்திக்க தவறினான், ஆகவே அவனுடைய இருதயம் கடினப்பட்டது. உங்கள் இருதயம் கடினப்பட்டதா? உணர்வுள்ளாத இருதயத்தோடு இருக்கிறீர்களான்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, நான் ஸ்தோத்தரிக்காமல் இருக்கிறேன், கர்த்தரை மகிமைப்படுத்தாமல் இருக்கிறேன். அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதி படிங்க. 1:21, ரோமர் 1:21. தங்கள் சிந்தனைகளினாலே தங்கள் சிந்தனைகளினா என்ன சிந்தனை ஓடிட்டு இருக்கு? வீணா போயிட்டாங்க மக்கள். காரணம், அவர்களுக்கு ஸ்தோத்தரிக்க நேரம் இல்லை, மகிமைப்படுத்த நேரம் இல்லை. ஏன்னா அவங்க கர்த்தருடைய கிரியைகளை பார்க்கலையே. இருதயம் இருளடைந்தது. இருளடைந்தது என்றால் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை, தேவனை கனப்படுத்தாத வாழ்க்கை. இப்ப நானும் நீங்களும் கர்த்தருடைய கிரியைகளை பார்க்க வேண்டும். அவர் கிரியை செய்கிறார். இன்றைக்கு உயிரோடு என்னை வைத்திருப்பதே அவருடைய பலத்த செய்கை. இன்றைக்கு நான் பலத்தோடு எழுந்திருக்கிறேன். பலத்தோடு கூட ஞானத்தையும் கொடுத்திருக்கிறார். ஞானத்தோடு கூட செயல்படுத்தக்கூடிய அந்த செயலை எனக்கு ஏற்படுத்தியும் கொடுத்திருக்கிறார். அப்ப எல்லாமே அவர்தான் என்கிற எண்ணம் நமக்குள் வருமானால் நாம் அதை குறித்து ஆச்சரியப்படும். நான் எப்படி நடக்க முடிகிறது? நான் எப்படி இவைகளை செய்து முடித்தேன்? கர்த்தர் எனக்கு இந்த பலனை கொடுத்தார். ஆகவே அவரை ஸ்தோத்தரிக்கிறேன், அவரை மகிமைப்படுத்துகிறேன். கிரியைகளை பாருங்கள், அவரை பார்ப்பீர்கள். கிரியைகளை பார்த்தால் அவரை பார்ப்பீர்கள். அவரை பார்த்தால் ஸ்தோத்தரிக்காமல் இருக்க முடியாது, கனப்படுத்தாமல் இருக்க முடியாது, அவரை மகிமைப்படுத்தாமல் இருக்க முடியாது. இல்லையா? அரசியலை பற்றி பேச ஆரம்பிச்சா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்ல, நாளெல்லாம் பேசுறாங்க. கிரிக்கெட்டை பத்தி பேச ஆரம்பிச்சா நாளெல்லாம் பேசுறாங்க. சினிமாவை பத்தி பேச ஆரம்பிச்சா நாளெல்லாம் பேசுறாங்க. இப்படி தாங்கள் விரும்புகிற காரியத்தை பத்தி நாளெல்லாம் பேசுகிற மக்கள் மத்தியிலே நீங்களும் நானும் கர்த்தரை குறித்து பேசுகிறவர்களாய், அவரை மகிமைப்படுத்தி பேசுகிறவர்களாய், அவரை கனப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாய் நாம் இங்கு வாழ வேண்டும். அதுவே இந்த உலகத்திலே நமக்கு சமாதானத்தையும் மறுமை ராஜ்யத்தையும் பெற்றுக் கொடுக்கும். அவருடைய கிரியைகளை பாருங்கள், அவரை கனப்படுத்துங்கள். அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாய் நாம் காணப்படுவோம். உங்களுடைய பொறுமையான கவனத்திற்கு நன்றி.